You believe devil. I am the devil. ஸோ ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்ம இன்னைக்கான வீடியோவில் லெஜெண்ட் ஆஃப் த டேங்க்லேண்ட் மன்வாவில் நெக்ஸ்ட் எபிசோட தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்ற பட்சத்துக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை, சேனலோட பிளே லிஸ்ட்டில் வந்துருக்கு, நீங்கள் போய் பார்க்கணும். அப்படின்னா பார்த்துட்டு வந்துருங்க. அப்படின்னா மட்டும்தான் அந்த ஸ்டோரி லைன் வந்து புரியும். எனக்குமே வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்து வரும். சரி, ஓகே, ரொம்ப பேசாமல் அவங்க வீடியோக்குள்ள வந்து போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லே ஒரு பவுலியன் மாதிரி காட்டிட்டு அங்கே ஒரு வாய்ஸ், எனக்கு உதவி செஞ்சதுக்கு ரொம்பவே நன்றி பவுலியன் மாஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த வாய்ஸுமே வர அதுக்கு ஆப்போசிட்ல இருந்தவரும், நீங்க எப்பனாலும் எந்த தயக்கமும் இல்லாம இந்த இடத்துக்கு வந்து வரலாம், என்னால முடிஞ்ச அளவுக்கு என்னோட உதவி வந்து உங்களுக்கு செய்யறான் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றாரு. இந்த குச்சி தாடி வச்சிருக்காருல்ல, இவரு தான் அந்த பவுலியன் மாஸ்டரா. அங்க நன்றி சொல்றது வேற யாருமே இல்ல, நம்ம ப்ளூ மண்டை தான். அவனுமே பின்னாடி திரும்பி பார்த்துட்டு, இவனுக்கெல்லாம் இதே மாதிரி தான், எந்த காலத்துலயும் திருந்த மாட்டானுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு செம கடுப்புல வந்து போறான். அதோட நிப்பாட்டினானு கேட்டா கண்டிப்பா இல்ல, எது ஒரு பவுலியன் மாஸ்டர் ஒரு செக்டோட லீடரா, இது எந்த விதத்திலயும் நல்லதுக்கே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். கிளம்பி போகும்போது இங்க இருக்கக்கூடிய யாருக்குமே என்னோட மாஸ்டரை பத்தி முழுசாவே வந்து தெரியல. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றதுமே எனக்கு வந்து தெரியும். அதுக்கான ரீசன் இங்க இருந்து அவரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே கிளம்பிட்டதுனால அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு யாருக்குமே வந்து தெரியல. இங்க இருக்கக்கூடிய பெக்கர் செட்ல அவர் ரொம்ப பெரிய ஆள் அப்படின்ட்டு வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. ஆனா இங்க வந்து பார்த்தா யாருக்குமே வந்து ஒரு விஷயமும் வந்து தெரியாம இருக்கிறதுனால என்னால எந்த ஒரு விஷயத்தையும் முழுசா வந்து கண்டுபிடிக்க முடியல. பத்தாவதுக்கு நான் ஏதாச்சும் ஒரு பெக்கர் செட்ல போய் சேரணும் அப்படின்னாலும் அதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து கேக்குறானுங்க. நான் இப்ப என்னதான் பண்றது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு புலம்பிட்டு வந்து போறான். என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கேட்டது வேற யாருமே இல்ல, அந்த குச்சி தாடிகாரன் தான், செவப்பு சொக்கா. நீ இந்த பெக்கர் செட்ல வந்து சேரணும் அப்படின்னா என்ட்ரன்ஸ் ஃபீஸா நீ வந்து இந்த இடத்துல சில காயினை வந்து கொடுக்கணும். அப்படி நீ கொடுத்த அப்படின்னா மட்டும்தான் இந்த இடத்துல உன்னால ரொம்ப ஈஸியா வந்து போய் வேலை செய்ய முடியும். வேலை செய்யறது மட்டும் இல்லாம உன்னால ரொம்ப சீக்கிரமா வந்து சம்பாதிக்கவும் முடியும். அதுக்கு நீ என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கடுமையா வந்து உழைச்சி அதை வந்து சம்பாரிச்சு எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல வந்து கூட அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லியிருக்கான். இது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்த ப்ளூ மண்டையும் ஒரு மாதிரி கடுப்புலயே, என்னடா இவனுங்க இந்த மாதிரி எல்லாம் பண்றானுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். இருந்தாலும் என்னோட மாஸ்டரை நான் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்பவே தீவிரமா வந்து யோசிச்சுட்டு அங்க இருந்து கொஞ்சம் முன்னாடி வந்து போறான். அங்க இருந்து முன்னாடி போகும்போது கரெக்டா அந்த இடத்துல வந்து மழை பெய்ய அந்த இடத்துல ஒரு பெக்கர் வந்து உட்காந்துட்டு இருக்காரு, அதாவது பிச்சைக்காரர். அவர்கிட்ட போயிட்டு ஹீரோவோட மாஸ்டர் பத்தி அவர் வந்து கேட்க, ப்ளூ மண்டை, எனக்கு வந்து தெரியும், ஆனா அது வந்து கன்ஃபார்மா எல்லாம் தெரியாது. அவரு இங்க இருந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு வேற ஏதோ ஒரு செட்ல போய் சேர்ந்ததா நான் வந்து கேள்விப்பட்டேன். எனக்கு ஒண்ணுமே கன்ஃபார்மா வந்து தெரியல, செட்டில் போய் சேர்ந்தாரா இல்ல வேற ஏதோ ஒரு கான்டினென்ட்ல போய் செட்டில் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் அவனுமே வந்து சொல்ல, இன்னொரு கிழமை என்ன அப்படின்னா, அவனுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் சுத்தமா வராது, நான் எவ்வளவு டீச் பண்ண வந்து சொல்லி கொடுத்தேன், ஆனா அந்த நாய் சுத்தமா கத்துக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு ஹீரோவையும், சாரி அவன் வந்து ப்ளூ மண்டை, நான் தான் ஹீரோ அப்படின்ட்டு மாத்தி வந்து சொல்லிட்டேன். அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து பார்த்து, இங்க இருக்கக்கூடிய யாருக்குமே வந்து என்னோட மாஸ்டர் பத்தி முழுசா வந்து தெரியல அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு, உங்கள யாருக்காச்சும் வந்து தெரியுமா அப்படின்ற மாதிரி அங்க போயிட்டு எல்லார்கிட்டயுமே வந்து கேக்குறான். இருந்தாலும் யாருமே பதில வந்து சொல்லாம இருக்க, ப்ளூ மண்டையும் அங்க இருக்கக்கூடிய யாருக்குமே என்னோட மாஸ்டர் பத்தி முழுசா வந்து தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். யோ, யார் யா நீ, எவ்வளவு பெரிய ஆளு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு வந்து இருக்க. அதே சமயத்துல ப்ளூ மண்டை வந்து ஒரு கையில கயிறை வந்து வச்சிருக்காங்கல்ல, அந்த கயிறை பத்தி நான் சொல்றேன். அந்த கயிறு அப்படின்றது ப்ளூ மண்டையோட மாஸ்டர் தான் வந்து கொடுத்திருப்பாரு. அவர் வந்து ஒரு 4 முடிச்சு போட்ட ஒரு செட்ல வந்து இருந்தாரு அப்படின்ற மாதிரி எனக்கு சொன்னானுங்க. ஆனா எந்த இடத்துல அப்படின்றது எனக்கு வந்து தெரியல அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு பக்கத்துல ஒருத்தர் ஓடி போறதை வந்து பாக்குறான். அச்சோ குழுதே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருமே வந்து இருக்க, இவங்கிட்ட வந்து கேட்டு பார்க்கலாம், நான் கிவ் அப் பண்றதுக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சார் உங்களுக்கு ஹெம்ப் ஹெவரிஸ்ட பத்தி உங்களுக்கு வந்து ஏதாச்சும் தெரியுமா அப்படின்ற மாதிரி ரொம்பவே மரியாதையா வந்து கேட்கிறான். எனக்கு வந்து தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றவரு, இப்போ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் அவரை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன், அவர் வந்து ஒரு என்னோட ஒரு 10 வயசு வந்து கூட இருப்பாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, ஆமா அவரே தான் அப்படின்ற மாதிரி இவனுமே பிடிச்சி வந்து செமையா வந்து கத்துறான். டேய், சொல்ற வரைக்கும் கொஞ்சம் சைலண்டா இருறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருமே வந்து சொல்ல, சரி ஓகே நீங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இவன் கத்திட்டே வந்திருக்க. அவரு பிச்சைக்காரரா இருக்கிறதுனாலயே ரொம்ப ஹேண்ட்ஸமா அப்படி இப்படின்ற மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லாம ரொம்பவே நார்மலான ஒரு பர்சனா தான் வந்து இருந்தாரு. ஆமா அது இருக்கட்டும், இத பத்தி நீ கேக்குற அப்படின்னா உனக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்க, இவனா பேய் அறிஞ்ச மாதிரி வந்து நின்று இருக்கான். அப்புறம் அவர் வந்து ஒரு நார்மலான பெக்கர் தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி இவனுமே வந்து சொல்றான். அங்க இருந்து செம்ம ஸ்பீட்ல ஓடி வந்தவனும், எனக்கு ஏன் மார்ஷியல் ஆர்ட்ஸ் நீங்க கத்து தரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சில விஷயத்தெல்லாம் ரொம்பவே கடுப்போட வந்து சொல்றான். கடுப்போட சொன்னவன்
அதோட நிப்பாட்டுல அங்க இருந்து செம ஸ்பீட்ல வந்து ஓடிட்டு வந்திருக்கான். ஓடுனவன் அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆத்தங்கரைக்கு பக்கத்துல வந்து நின்னுட்டு இருக்கான்னு சொல்ல முடியாது. ஓடிட்டு தான் வந்திருக்கான். செமையா அழுந்துகிட்டயே. மழை தூறறதுனால அது ஒண்ணும் அவ்வளவு அந்த அளவுக்கு வந்து தெரியல. ஓகே நான் நல்லா இருக்கேன். நான் நல்லா இருக்கேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவனுக்கு அவனே காம் டவுன் வந்து பண்ணிக்கிட்டே இருக்க. சுத்தி இருக்கக்கூடிய கிளைமேட் எல்லாமே அப்படியே சும்மா தாறுமாறா வந்திருக்கு. மின்னலா தாறுமாறா வெட்டிட்டு வந்திருக்கு. பக்கத்துல இருக்கக்கூடிய கயிறை எடுத்து வச்சுக்கிட்டு செம கொலகான்ல வந்து பார்த்துட்டு வந்திருக்கான் ப்ளூ மண்டை. பக்கத்திலேயே வந்து அந்த மின்னல் வந்து போடுது. இருந்தாலும் இந்த நாய் அதெல்லாம் எதுவுமே வந்து கண்டுக்காம அதை புடிச்சு செமையா வந்து புடிச்சிட்டு வந்து இருக்கான். இதை நான் எப்படியாச்சும் கழட்டே ஆகணும். இதை நான் கழட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பல்லுல எல்லாம் வந்து கடிக்க கழட்டவே முடியல. தூக்கி போட்டு வச்சு சாத்துன்னு வந்து சாத்துறான். அதுவும் சாதாரணமாலாம் இல்ல. எழுந்து சும்மா அவனோட கோவத்தை எந்த அளவுக்கு வந்து காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு காட்டிட்டு இதோட நிப்பாட்டல அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றான். இப்பதான் மாஸ்டர் இவர் கையில எப்படி இந்த கயிறெல்லாம் வந்து கொடுத்தாரு அப்படின்றத வந்து சொல்றானுங்க. அதை வந்து நான் ஒரே வார்த்தையில வந்து சொல்லிடுறேன். இவ வந்து உடம்பு சரியில்லாம அதாவது ஃபீவரோட படுத்துட்டு இருக்கும் போது ஒரு டைமும் குணமாகி வரும்போதும் ஒரு கயிறா வந்து கொடுத்துட்டு இருக்காரு. அதனாலதான் முடிச்சு போட்ட கயிறு அப்படின்றது இவனோட கையில ரொம்பவே அதிகமா வந்திருக்கு. அவ்வளவுதான் இதோட பேக் ஸ்டோரி. அவனுமே அதோட நிப்பாட்டாம செமையா வெறி பிடிச்ச நாய் மாதிரி வந்து கத்திட்டு வந்து இருக்கேன். எதுக்காக என்னை விட்டுட்டு இப்படி வந்து செத்து போனீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம இந்த பெக்கர் செட்ல எதுக்காக இந்த அளவுக்கு கேவலமான நாய்ஸ் எல்லாம் வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு செமையா வந்து கத்துறான். நாய்ஸ் அப்படின்றது அதுவும் அந்த ரெட் சொக்கா இருக்கான்ல, செவப்பு சொக்கா, அவனை தான் நான் அந்த மாதிரி வந்து சொல்றேன் நாய்ஸ் அப்படின்ட்டு. அவன் அந்த மாதிரி கத்தும் போது சரியான ஒரு மின்னல் வந்து அவன மேலேயே வந்து பட போல அவனுக்கு பக்கத்துல வந்து போகுது. அந்த லைட்னிங் அப்படின்றது சும்மா தாறுமாறா வந்திருக்க. அப்பயுமே ப்ளூ மண்டைக்கு ஒண்ணுமே ஆகல. அந்த கயிறை வந்து புடிச்சுக்கிட்டே வந்திருக்கான். இதை வந்து அந்த தண்ணியில தூக்கி போட போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை வந்து தூக்கி போட வந்து போக, இருந்தாலும் சரியான சோகத்திலே வந்து இருக்கான். தூக்கி வந்து போடல, கையிலேயே வந்து வச்சிட்டு இருக்கேன். ஏன் என்னால எதுவுமே வந்து பண்ண முடியல, ஏன் 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 அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தண்ணிக்குள்ள வந்து கையை விட தண்ணிக்குள்ளதான் அந்த கயிறுமே வந்து வச்சிட்டு இருக்கான். ஒரு வழியா அதையுமே வந்து லூஸ் பண்ண இவனுக்கா கண்ணுல இருந்து ஆறா வந்து ஓடுது. அந்த ஆத்துல இவனோட கண்ணுல இருந்து வரக்கூடிய தண்ணீர் தான் ரொம்ப அதிகமா இருக்கும் போல, அந்த அளவுக்கு வந்து இருக்கு. அந்த இடத்துல அந்த தண்ணியில சரியான மின்னலெல்லாம் வந்து போட்டுட்டு தாறுமாறா வந்து பொழந்துட்டு வந்து இருக்க. அதுக்கு பக்கத்திலேயே தான் ஒரு கரை இல்ல. இவனுமே வந்து அழுந்துகிட்டு வந்து இருக்கேன். என்னால முடியல அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு இப்ப ஃபெங் ஃபேமிலி பிளாக் ஸ்மித்திங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பிளாக் ஸ்மித்திங் ஏரியா வந்து கட்டுறானுங்க. அதாவது ஒரு ஃபேமிலியோட பிளாக் ஸ்மித்திங் இடம். போன எபிசோட்ல அதுக்கான பேர் வந்து வேற மாதிரி வந்து வச்சிருந்தானுங்க. இந்த டைம் கொஞ்சம் ஈஸியா இருக்கு அப்படின்றதுனால தான் நானுமே அதை ஸ்பெல் பண்ணி வந்து சொன்னேன். அந்த இடத்துல ஹீரோ வந்து நின்றுட்டு ஒரு வழியா இது இன்னைக்கு முடிஞ்சிருச்சுடா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, இதோ எனக்கு ரெடி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து கத்துறானுங்க. ஒரு 5 பேர் கிட்ட நான் தான் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து செஞ்சு குடுறா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, அந்த ஃபெங் ஃபேமிலியோட பிளாக் ஸ்மித் ஓனர் வந்து அடே அந்த ஆளு ரொம்ப நேரமா வந்து செஞ்சுட்டு வந்து இருக்கான்டா, அவனுக்கு கொஞ்சமான ரெஸ்ட் வேணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, ரெஸ்ட் ஆகுது மொன்னாது, ஐயோ உனக்கு என்ன ரெஸ்ட் வேணுமா, வேணும்னா சொல்லு, சுத்தமா தர முடியாது அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு வந்து இருக்கான். ஹீரோக்கா வேத்து கொட்டுது. அந்த இடத்துல தான் ப்ளூ மண்டையுமே வந்து நின்று இருக்கு. ப்ளூ மண்டைய இவன் ஷாக்கோட வந்து பாக்குறான். ஜீசன் நீயா அப்படின்ற மாதிரி ஹீரோவுமே வந்து கேட்க, அவனுமே ஒரு மாதிரி வந்து பாத்துட்டு இருக்கான். ரொம்பவே டல்லா, ரொம்ப நாளா வந்து சாப்பிடாம தூங்காம இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி டல்லா தான் வந்து இருக்கான். திரும்பவுமே அந்த நேம் போர்ட்டை காட்டிட்டு எப்படி நீ நல்லா இருக்கியா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு இப்ப அந்த பெக்கர் செட் என்ன பண்ணுது அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்க, இவனா ரொம்பவே சோகத்துல வந்து இருக்கான். என்ன சொல்றதுன்னே வந்து தெரியாம அதை பார்த்த ஹீரோவும் இது எனக்குமே வந்து புரியுது அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு, நீ வந்து சாப்பிட்டியா, நீ சாப்பிட்டு எத்தனை நாள் ஆகுது, உன்னை பார்த்தாலே ஒரு மாதிரி டல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, கொஞ்சம் சாப்பாடு வாங்கித்தா அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறான். என்ன புரியல அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, எனக்கு ரொம்பவே வந்து பசிக்குது, எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு ஒரு மாதிரி டல்லாவே வந்து புலம்பிட்டு வந்து இருக்கான். டே மூதேவி நீ இப்படி இருக்க கூடாதுரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முதுகு மேலேயே சரியான ஒரு அடிச்சடிக்கா அவனுக்கு தலைவலியே பிடிச்சிருது போல, அந்த அளவுக்கு சரியான வலி. ஐயோ அம்மா அடிச்சுட்டாடே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுமே வந்து கத்திட்டு ஹீரோ பதக்கம் வந்து பார்த்தா பொண்ணா மாற போறானாமல்ல, பொண்ணா எதா நீ பொண்ணா மாற போறியா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு வாடாடே வாடா போய் சாப்பிட போலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு வாங்க போலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மரியாதையா வந்து கூப்பிடுறான். இவன் ஒருத்தன் தான்டா என்கிட்ட ரொம்ப கேஷுவலா வந்து நடந்துக்கிறான் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து பார்க்க ஹீரோ பின்னாடி ஒரு ஒளிவட்டம் தெரியுது. அப்படியே ஒரு கலர்ஃபுல்லா ப்ளூ மண்டை பார்க்கும்போது அவனுக்கு அந்த மாதிரி ஃபீல் வந்து ஆகுதான். அதை தான் இங்க சிம்பாலிக்கா சொல்றன்ற பேர்ல என்ன பிடிச்சி சாவடிக்கிறானுங்க. இப்ப அப்படியே ஸ்டார்டிங்ல காட்டினா அதே பவுலியனை தான் இப்பயுமே வந்து காட்டுறானுங்க. உணவு விடுதி அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லுவானுங்கல்ல, உணவு விடுதி, அதேதான். அதுக்குள்ள பாட்டு டான்ஸ் அலப்பற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாமே வந்துட்டு இருக்க. ப்ளூ மண்டையும் அந்த இடத்துலதான் வந்து உக்காந்து இருக்கான். பச்சை கலர் சொக்கா போட்டிருக்கிறது வேற யாருமே இல்ல, ஹீரோ தான். அங்க இருக்கக்கூடிய லேடியா யாரும் அவங்க கிட்ட சிங்கர் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டத்தை வந்து கொடுத்துட்டு இருக்கானுங்க. அவனுங்களும் அதுக்கேற்ற மாதிரியே தான் ரொம்ப நாளா வந்து பாட்டு இருக்க. ப்ளூ மண்டை ரொம்பவே டீசெண்டா
ரொம்ப கியூட்டான ரியாக்ஷன்ல வந்து இருக்கான். முன்னாடி பார்த்தா ஏகப்பட்ட சோறு தான் ஆத்தி ஜீசனே அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருந்து ஒரு சவுண்டு. வேற யாருமே இல்ல, ஹீரோ தான். இங்க பாடுறா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல பார்த்தாதான் வந்து தெரியுது சரக்கு பாட்டிலோட எடுத்து நாட்டுற மாதிரி கப்பலையே அவ்வளவு ஹைட்ல தூக்கி வந்து குடிக்கிறான். மாப்பிள்ள நீயும் குடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ப்ளூ மண்டைக்கும் ஊத்தி கொடுக்க ஒரு வழியா குடிச்சு முடிச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி ப்ளூ மண்டை கிட்ட பச்சை சொக்கா வந்து கத்துறான். பச்சை சொக்கான்னு சொன்னாதான் கரெக்டா இருக்கு, ஹீரோன்னு சொன்னா ஒரு மாதிரி வந்து இருக்கு. அதை குடிச்சவனுங்களும் டிராகன் மாதிரி ஃபயர் புருத்தெல்லாம் வந்து பண்ண ஆத்தி என்னடா இது நெருப்பு வருதே அப்படின்ற மாதிரி வந்து கத்துறானுங்க. அங்க பாட்டு இருந்த அந்த ஒரு அக்காவுக்கு சரியான கடுப்பு. எங்கிருந்தா வந்தானுங்க இந்த தொல்லை பிடிச்சவனுக்கு கூட என்னால சுத்தமா ஏகவே முடியல அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு 4 பேர் வந்து வரானுங்க, என்னால இவனுங்களை சுத்தமா கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு முறைச்சி வந்து பாக்குறாங்க. ப்ளூ மண்டையா ஆஹா அந்த ஆண்டி என்னதான் வந்து பாக்குது, நான் ரொம்ப அழகா இருக்க போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு குஜாலான ஒரு சிரிப்போட வந்து இருக்கான். என்ன மச்சான் என்ன பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நூடுல்ஸ்ல மீசியை எடுத்து ஒட்டி வச்சுட்டு இருக்க, மச்சான் இது செம சூப்பரா இருக்குடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனுங்களும் செமையா வந்து காமெடி பண்ணிட்டு வந்து இருக்கானுங்க. மச்சான் இன்னைக்கு என்ன நடந்தாலும் சரி இதை ஃபுல்லா குடிச்சிட்டு நான் இன்னைக்கு சம்பவம் பண்ண போறேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்லிட்டு வந்து இருக்கான். அவ்வளவுதான். அந்த பக்கம் பாட்டா அத்தி செமையா வந்து பாடிட்டு வந்து இருக்க, இந்த பக்கம் ப்ளூ மண்டையா சரியான ஃபன்ல வந்து இருக்கான். ஃபன் மூடுனா ஃபன் மூடு, இதானா ஃபன் மூடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கேத்த மாதிரியே தான் ஹீரோவும் ஏதோ ஒன்னத்தை பிடிச்சி அந்த அளவுக்கு வந்து அமைக்க வச்சிருக்க. பின்னாடி போயிட்டு ப்ளூ மண்டையும் போட்டோக்கு போஸ் கொடுக்குற மாதிரி வந்து நின்று இருக்கான். எத்தனை பாட்டுல சரக்க தான் குடிச்சானுன்னு வந்து தெரியல, வச்சு சாத்துன்னு வச்சு சாத்திருக்கானுங்க ரெண்டு பேருமே. ரெண்டு பேரோட டேங்கையுமே வந்து பார்க்கணுமே, அது வந்து வயிறுன்னு சொன்னா கரெக்டா இருக்காது அப்படின்றதுக்காக தான் நான் டேங்க்ன்ற மாதிரி வந்து சொன்னேன். ஏன் அப்படின்னா அவனுங்களை பார்க்க ஒல்லி குச்சி, அதாவது ஒல்லியா வந்து இருப்பானுங்க. ஆனா இப்ப வந்து பார்த்தா பலூன் மாதிரி எவ்வளவு போட்டாலும் வெடியாம அப்படியே ஃபுல் லோடா வந்து இருக்கு. மச்சான் இங்க சாப்பிட்டதுக்கெல்லாம் நீதான் மச்சான் பில் பே பண்ணும், என்னால சுத்தமா எல கூட முடியல அப்படின்ற மாதிரி அவன் தூக்க கலக்கத்திலேயே வந்து பேசிட்டு இருக்கான் ப்ளூ மண்டை. அதோட நிப்பாட்ல டேய் நான் போயிட்டு ஒரு புது பெக்கர் செட்டை கூட நான் உருவாக்க தயாரா இருக்கேன், என்ன காசு தான் கொஞ்சம் பஞ்சாயத்தா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு மச்சான் பில்ல மட்டும் பே பண்ணிடுறா அப்படின்ற மாதிரி சொல்ல, டேய் நான் இந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் ஒன்று வருது. டேய் என்னடா சொல்றேன் உங்ககிட்ட காசு இல்லையா அப்படின்ற மாதிரி இவனுமே வந்து பிடிச்சி கத்திட்டு இருக்க. ஹீரோவா செமையா வந்து தூங்குறான். பக்கத்துல இருந்த அந்த இசை நானி சரியான கடுப்புல வந்து இருக்காங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆட்களுக்கும் அந்த நாய்ஸ் அப்படின்றது ரொம்பவே அதிகமா வந்து போகுது. ஹீரோவா பாருங்க உடனே ஒலி ஆயிட்டான். ஹீரோவுமே செமையா வந்து சிரிச்சிட்டு வந்து இருக்க, டேய் அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்னு வந்து டியூடி என்ன டியூடி இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு மச்சான் என்கிட்ட காசு இல்லடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனுக்கு திரும்ப மாத்தி மாத்தி வந்து பேச ஸ்டார்ட் பண்றானுங்க. அதுக்கு ஹீரோவும் ஒரு மாதிரி கன்றாவியான சிரிப்பை சிரிச்சிட்டு நீ ஒண்ணுமே கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபிளைங் தண்டர் கார்டா யூஸ் பண்றான் போல, சொய்ய நான் காணாம போயிருக்க, டே மச்சான் எங்கடா போன என்ன தவிக்க விட்டுட்டியா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு வந்திருக்கான். தோ இப்ப நான் காசை கொடுத்துட்றேன் நான் பே பண்றேன் மகனே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இசை ஞானி பின்னாடி போயிட்டு வந்து நின்று இருக்கான் ஆளு கத்தியோட. அவங்களுக்காக அல்ல இல்ல என்ன பண்ண போறானோ இன்னைக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே சரியான டென்ஷன்ல வந்து இருக்கானுங்க. ஹீரோவுமே அந்த கத்தியை எடுத்துட்டு ஒரு மாதிரி சைக்குத்தனமா வந்து சிரிக்கிறான். அவனோட சிரிப்புக்கு பின்னாடி எத்தனை ஆயிரம் பேர் சாக போறானுன்னு வந்து தெரியல. அந்த அளவுக்கெல்லாம் அந்த நாய் சீன் இல்ல, அடுத்த சீன்லயே டம்மி ஆயிருவான் பாருங்க. அதாவது அடுத்த சீன் அப்படின்னா அடுத்த எபிசோட வந்து சொல்றேன். இது வரைக்கும் என்னோட வீடியோ ஸ்கிப் பண்ணாம வந்து பாத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் என்னத்த வந்து சொல்றதுன்னு வந்து தெரியல, ரொம்பவே வந்து நன்றி. அப்புறம் இந்த மான்வால எனக்கு சொல்ற அளவுக்கு வந்து வியூஸ் போல, அதனாலேயே நான் இப்போ ஒரு ஸ்பாய்லர் வந்து பண்ண போறேன். ஸ்பாய்லர் பண்ணாவாச்சு வீடியோக்கு வியூஸ் போகும்னு நம்புறேன். ஏன் அப்படின்னா இப்போ வந்து ஸ்டோரி போர் அடிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் எனக்கு வந்து வியூஸ் போலன்னு வந்து நினைக்கிறேன். அதனாலேயே இப்போ ஒரு சின்ன ஸ்பாய்லர் வந்து கேட்கணும் அப்படின்னா கேளுங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிட்டு வந்து போங்க. ரொம்ப பெரிய விஷயமாலாம் இல்ல, ஹீரோ வந்து இப்போதைக்கு ரொம்பவே வீக்கா இருக்கிற மாதிரி வந்து காட்டுறானுங்களா, அதாவது ஒரு மாதிரி காமெடி பண்ணிட்டு கிரிஞ்சா வந்து சுத்துற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு அதுவே இன்னும் ஒரு கொஞ்சம் எபிசோடுனா இன்னொரு 10-20 எபிசோடு வந்து வெயிட் பண்ணி வந்து பாருங்க. அதுக்கப்புறமா இன்னும் சிறப்பான தரமான சம்பவம் எல்லாம் நிறைய வந்து இருக்கு. ஹீரோவெல்லாம் சொல்லவே வந்து தேவையில்ல, அந்த அளவுக்கு வந்து மாஸ் காட்டுவான். இன்னொரு அடுத்த ஒரு 5 எபிசோடுன்னு சம்திங் அந்த அளவுக்கு நீங்க வெயிட் பண்ணீங்க அப்படின்னாலே ஹீரோ வந்து தாறுமாறா வந்து சண்டை போட்டு செமையா வந்து மாஸ் பண்ணுவான். எல்லாத்துக்கும் மேல இந்த மான்வாவோட சாப்டரோட இப்ப வந்திருக்க சாப்டர் எண்டிங் வரைக்கும் நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து புரியும். அதை நீங்க பார்க்க தேவையில்ல, நானே வந்து சொல்றேன். ஹீரோவோட மாஸ்டர் வந்து ஏதோ ஒரு சூழ்ச்சி பண்ணி வந்து போட்டு தள்ளிடுவானுங்க. அதுக்காக ஹீரோ வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா வந்து போய் சண்டை போடுறான் அப்படின்றத இந்த இடத்துல செமையா வந்து காட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்றதை விடவும் அந்த இடத்துல ஹீரோவோட மாஸ்டர் வந்து எந்த அளவுக்கு வந்து ஹீரோ கூட அட்டாச் வந்து ஆயிருந்தாரு, அவர் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு கிரேட்டான மாஸ்டர் அப்படின்றதையுமே வந்து தெளிவா வந்து சொல்லிட்டு இந்த அளவுக்கான ஒரு நல்ல மாஸ்டரை எந்த ஸ்டூடெண்ட் தான் விடுவான் சொல்லுங்க. அதுக்காக தான் ஹீரோ எந்த அளவுக்கு வந்து
எக்ஸ்ட்ரீமா போயிட்டு சண்டை போடுறான். அதாவது எப்படி சொல்றது, மத்தவனுக்கு எல்லாருமே ஹீரோவுக்கு முன்னாடி ஒரு சாதாரண எருமை மாதிரி தான். அந்த அளவுக்கு சின்ன சின்ன புடிவாண்டுங்க மாதிரி தான் ஹீரோவுக்கு முன்னாடி வந்து இருப்பானுங்க. அந்த அளவுக்கு ஹீரோ வந்து தனியாவே ட்ரெயின் பண்ணி சரியான ஸ்ட்ராங்கா வந்து மாறி இருப்பான். அதாவது ஒரு கொலைகாண்டலையே இந்த மான்மாவில் ஹீரோவுக்கு லவ் சீன் இருக்காது அப்படின்னாலாம் நம்பாதீங்க, அதெல்லாம் போய் ஒரு பொண்ணு வந்து வரும். அந்த பொண்ணு மேலுக்கு ஹீரோ மேல இன்ட்ரெஸ்ட், ஆனா ஹீரோவுக்கு அந்த பொண்ணு மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா அப்படின்றத ஹீரோவுக்கே வந்து தெரியல. அப்புறம் எப்படி எனக்கு வந்து தெரியும்? அப்புறம் இது வந்து ஸ்பாய்லர் அப்படின்னு நான் சொன்னேன்ல, ஸ்பாய்லர் எல்லாம் இல்ல, இதோட ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு வேணும்னா நீங்க வந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு உண்மையான ஸ்பாய்லர் வந்து வேணும் அப்படின்னா மறக்காம ஒரு கமெண்ட் வந்து போட்டு விட்டு போங்க. ரொம்ப நாள் கழிச்சு வந்து கேட்குறேன். நான் கேட்குற லாஸ்ட் கமெண்ட், லாஸ்ட் வீடியோ அப்படின்னு வந்து வச்சுக்கோங்களேன். இதுக்கு மேல நான் கமெண்ட்டோ இல்ல லைக்கோ அந்த மாதிரி எதுவுமே வந்து போட வந்து கேட்க மாட்டேன், சொல்லவும் மாட்டேன். அதே மீறி ஏதாச்சும் ஒரு வீடியோவில் வந்து சொல்றேன் அப்படின்னா அது ரொம்பவே வந்து ரேரா தான் வந்து இருக்கும். உங்களுக்கு என் மேல சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஒண்ணுமே வந்து கவலைப்படாதீங்க. நீங்க ஸ்ட்ரைட்டா போயிட்டு இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோடெல்லாம் போய் பாருங்க. அதுல வந்து மேக்ஸிமம் நான் அந்த மாதிரி விஷயத்த எதுவுமே வந்து கேட்டிருக்க மாட்டேன். இப்பயும் இருக்கணுமே அப்படின்றதுக்காக ஒரே ஒரு ரீசன்னால தான் வந்து கேட்டிருக்கேன். இல்லாட்டி அதுவுமே வந்து கேட்க மாட்டேன். சரி, ஓகே. இது வரைக்கும் என்னோட வீடியோ வந்து முழுசா பார்த்துருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல ரொம்பவே வந்து நன்றி. சரி, ஓகே. நாளைக்கு ஒரு நல்ல எபிசோட்ல வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா, பாய் பாய்.